இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நெக்லஸை என் அத்தைக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்க. என் அத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் என் மருமகளுக்கு இதை கொடுக்கிறேன். தப்பி தவறி கூட இந்த நெக்லஸ் விஷயத்துல அலட்சியமா இருந்துராத. இத ஜாக்கிரதையா நீ பாத்துக்கணும். அக்கா, இதை இவ்ளோ பாதுகாக்கணுமா என்ன? நம்ம இங்கதானே இருக்க போறோம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமா இருந்துட கூடாது ஜானு. ஆமா, நானி எங்க? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்கா. என்ன ஜானு, உனக்கு தான் நானியோட கண்டிஷனை பத்தி தெரியும்ல, நீ எப்படி அவனை அப்படியே விட்ட? நீ வா, நம்ம போய் பாப்போம். போலாம். ஆமாங்க, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒரு 2-3 டேஸ்க்கு மீட் பண்ண முடியாது. நானி, நானி, நான் அப்புறம் கால் நானி. தள்ளு. நீ தள்ள. நான் ஷூட் பண்றேன்ல, ஓரமா போய் நில்லு. நானும் எடுத்துட்டு இருக்கேன்ல, நீ தள்ள. நான் போய் அண்ணனை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். நான் என் அக்காவை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஏய், தேங்க்யூ. எதுக்கு? உன்னை பிடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மூஞ்ச பாரு. எல்லாம் உன்னாலதான். என்னால? நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஏய், நீ தான் என்ன டிஸ்டர்ப் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? நீ என் அண்ணிக்கு தங்கச்சின்னு சும்மா விடுற, இல்லனா உன்ன என் மாமாவோட தம்பின்றதால உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னு வெய்ய கிழிச்ச போ. ஏய், அப்படியே பேச வந்துட்டா. ஏய், உன்ன ஆல்ரெடி லக்ஷ்மி மித்ராவோட ஜாதகத்தை ஜோசியருக்கு காட்டிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் முன்ன பின்ன எதையும் யோசிக்காம கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம். ஆனா நீங்க ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்காம நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களே இவ்வளவு பார்த்து பார்த்து பண்றோம். நீங்க பொண்ணு வீட இந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க பார்க்கணும்னு சொன்னது பையனோட ஜாதகம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு முறை எங்க ஊர்ல இருக்கிற ஜோசியர்கிட்ட காட்டணும்னு ஒரு சின்ன ஆசைதான். கண்டிப்பா தரேன். அட கடவுளே, ஜாதகம் மொத்தமும் நனைஞ்சு போச்சே. இத பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே. நான் ஒரு பைத்தியக்காரன்.
குடும்ப பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்காம ஜாதக பொருத்தம் இல்லாம கல்யாணத்தை நடத்துவாங்களா? அது இல்லாம நம்ம லக்ஷ்மி மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. தேவையில்லாம இப்படிப்பட்ட நல்லவங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். டேய் வாடா. அண்ணி ஆ? நீங்க கேட்டரிங் ஆளுங்க? ஆமா சார், கேட்டரிங் ஆளுங்க தான். இந்த ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? அது சார், நாங்க ரூம் செட் பண்ணலாம்னு வந்தோம் சார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கீழே சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கொடுக்குற வேலையை பாருங்க. இன்னும் எங்கேயே நிற்கிறீங்க? போங்க. இப்பயே போறேன் சார். அண்ணி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆ, Dress ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். வாங்க போலாம். ம். அக்கா, இப்ப சொல்லு, நானியோட Dress எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு நானி. நீ என்னோட நாத்தனார் ஆக போற. அதுக்கு என்ன இப்ப? தலையில தூக்கி வச்சு கொண்டாடவா? அதெல்லாம் தேவையில்ல, ஏன்னா உங்களால அக்காவை தூக்க முடியாது. ஜானு, அமைதியா இரு. தப்பா நினைச்சுக்காத அன்ஷிகா, அவ சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, எல்லாரும் சின்ன பசங்க தான், எல்லாரும் அப்பாவிங்க தான். அதான் நீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்க. ஆ, என்ன பண்ணிருக்கோம்? இங்க பாரு, உன்கிட்ட நான் பேச விரும்புறேன். இந்த மாதிரி நாத்தனார் அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பாசத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காது.